ஒமானோட இந்த பர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியா ஓரளவுக்கு ஒமானுக்கு நல்ல கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கோம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாடத்தை அது சொல்லி கொடுத்துருக்கு நான் ஃபீல் பண்றேன். இந்த சிவம் டூபே த எக்ஸ்ட்ரா போலர் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் நான் டவுட் பண்றேன். அதை நான் ரிப்பீட்டடிவா திருப்பி அதை அந்த பாயிண்ட முன் நிறுத்திருக்கேன். உங்களுக்கு அப்படி அந்த போலர் தான் வேணும், அந்த இடத்துல கொஞ்சம் பேட்டிங் ஆட முடியணும், ஹர்ஷித் ராணாவையாவது பேட்டிங் ஆட வச்சு போலிங் போடவீங்க. பட் நெவர்தலெஸ் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இந்தியா பாகிஸ்தான் நான் இன்னியோட மேட்ச்ல பெரிய, அதாவது அடுத்த ஆட போற சூப்பர் 4 மேட்ச்ல வந்து பெரிய சுவாரஸ்யம் இருக்குமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஆனா டெஃபினட்டா லெட்டர் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் மாதிரி லெட்டர் எழுதி தள்ளுறாங்க ஐசிசிக்கு, இந்த வாங்கிக்கோ 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 லெட்டர் எழுதுறாங்க. சோ அந்த லெட்டர் அவங்க 2 பேருக்கு நடக்கிற கம்யூனிகேஷன் வந்து நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, அந்த காதல் கோட்டையா தேவயானி அஜித் எழுதியிருப்பாங்களே நலம் நலமறியாவல் அப்படின்னு, அது அந்த படம் தானே? ஆமா, அதான் லெட்டர் எழுதி லவ் பண்ணுவாங்க அதுதானே? ஆமா, அதேதான். கடைசியில பாகிஸ்தான் அந்த தைச்சி வச்ச ஸ்வெட்டரை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது மேட்ச் ஆனாலும் தெரியும்.